ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளிப்கார்ட்ல ஆஃபிஷியலா ரியல்மி 15 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த 15 சீரிஸ் பாத்துட்டீங்கன்னா 15 ப்ரோ அண்ட் 15. இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது 15 ப்ரோ மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 15 ப்ரோ இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. பட் ஆனா பிரைசிங் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. பிரைஸ் தெரிஞ்சவனே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்ணி வரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி 15 ப்ரோ இந்த மொபைல் என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட்ல இருக்கு, என்ன ஹார்ட்வேர்ஸ், என்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன கலர் வேரியன்ட், இதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல் பேசுவோம். இதுக்கு மேல லான்ச் பண்ண 14 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது இந்த வட்டம் லான்ச் பண்ண 15 ப்ரோ அப்கிரேட் இருக்கா இல்லையா, அது போக இந்த போனோட பிரைசிங் வந்தோடனே தனியா டெடிகேட்டா அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம். இந்த பிரைசிங் இந்த மொபைல் ஒர்த்தா ஒர்த் இல்லையா. அது போக இந்த 15 ப்ரோ பிளஸ் இப்போதைக்கு லான்ச் பண்ணலங்க, சர்ப்ரைஸா வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல நல்ல ஒரு அப்கிரேடா வரும் நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி உள்ள சூழ்நிலை இந்த 15 ப்ரோ போன வருஷம் லான்ச் பண்ணும்போது இந்த 14 ப்ரோக்கு அப்கிரேட்னு கேட்டீங்கன்னா முதலேத்துக்கு ஒரு பதில் நான் சொல்லிடுறேன். அப்கிரேட் மாதிரி எனக்கு சுத்தமா தெரியல. இது பார்த்தோன்னே ரியல்மி போன் மாதிரி தெரியல, ரெட்மி போன் மாதிரி தெரிஞ்சு பேக் சைட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது. போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு சில கலர் சேஞ்சிங் கான்செப்ட்ல கொண்டு வந்தாங்க. அண்ட் இந்த ட்ரிபிள் லேயர் உங்களுக்கு அந்த பிளாஷ் லைட் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி சோனி சென்சார் IMX882 வந்துருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் இந்த 15 ப்ரோ அப்கிரேடா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெரிய அப்கிரேட் மாதிரி இல்லைங்க. அதான் உண்மையான ஒரு ஃபேக்ட்னே சொல்லிருக்காங்க. சோ அதெல்லாம் இருக்கட்டுங்க. இந்த 15 ப்ரோ பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைலா பேசுவோம். சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் இருக்கு. சோ ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ரியல்மி 15 ப்ரோ பாக்ஸ். ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன்ல 15 ப்ரோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒரு எல்லோ கலர் இன்செர்ட், அதுக்கு யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 80 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். ரியல்மி 15 ப்ரோ இந்த மொபைல் பொறுத்தவரை 4 வைப்ரண்டா கலர்ஸோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பிரைசிங் இப்போதைக்கு எனக்கு தெரியல. தெரிஞ்சோடனே இந்த வீடியோ பாக்குற நேரத்துல பிரைசிங் வந்திருக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுவேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் பிரைசிங் எல்லாம் போட்டு விடுறேன். நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாமே ஃபாலோ பண்றவங்களுக்கு பிரைஸ் தெரிஞ்சிடும். சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பாத்துருவோம். இந்த ரியல்மி 15 ப்ரோ இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 14 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது டோட்டலி சேஞ்சஸ். உங்களுக்கு கேமரா அரேஞ்ச்மெண்ட் போன வட்டம் சர்க்கிள்குள்ள ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் 3 ஃபிளாஷ் லைட்டோட வந்துச்சு. ஆனா இந்த வட்டம் அப்படி கிடையாது. ஒரு ரெட்மி டிசைன் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வட்டம் ரியல்மி போன். சோ அப்படி இருக்கும் போது பேக் சைட்ல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அதோட பக்கத்துல ஒரு இன்னொரு செகண்டரி தேர்டரி சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா அது ஒரு சென்சார் கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பல்ஸ் லைட் எஃபெக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க பேக் சைட்ல. இந்த பல்ஸ் லைட் என்ன செய்யும்னா நோட்டிபிகேஷன் இன்டிமேஷன் பண்றதுக்கும் உங்களுக்கு 9 டிஃப்ரெண்ட் லைட்ஸ் உங்களுக்கு க்ளோவிங் ஆகும். ஒரு 9 கஸ்டமைஸ்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பண்றதுக்கு இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த பல்ஸ் லைட் தேவையா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா பெரிய எனக்கு இம்ப்ரெஸ் ஆகல. நார்மலா இன்னைக்கு ஒரு 10K போன் பார்க்கும்போது இது மாதிரி நிறைய விஷயங்களோட வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு 30K லான்ச் ஆகிற போனுக்கு இப்படி ஒரு பல்ஸ் லைட், அது இப்படி ஒரு டிசைன் வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் பேக் சைட்ல உங்களுக்கு சூப்பரான ஒரு மேட் பினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துருக்காங்க. பாட்டம்ல ரியல்மி பிராண்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைட் டிசைன் பாத்தீங்கன்னா கையில ஹோல்ட் பண்ற மாதிரி நல்ல கர்வி ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல 4 எட்ஜஸ் நல்ல கர்வா ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரைசிங்க்கு டிஸ்பிளே நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதுப்போ இந்த மொபைலோட வெயிட் 187 கிராம். போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது வெயிட் கம்மியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. திக்னஸ் வெறும் ஒரு 7.69 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ டிசைன் இந்த வட்டம் வெயிட் திக்னஸ் எல்லாமே நல்லா எடுத்து வந்திருக்காங்க. பட் ஆனா பேக் சைட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. இருந்தாலும் இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் ரியல்மி 15 ப்ரோ டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.8 இன்ச்ல OLED டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷன்ல 4 எட்ஜஸ் நல்ல கர்வியா ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. 1 பில்லியன் கலர் 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட எடுத்து வந்திருக்காங்க. 6500 nits பிரைட்டரான கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷனோட எடுத்து வந்திருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. சோ டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. சோ இந்த காசுக்கு இந்த டிஸ்பிளே செமையா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த ரியல்மி 15 ப்ரோல. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் வெறும் ஒரு 187 கிராம். திக்னஸ் 7.69 mm திக்னஸ். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல Realme UFS 6.0 சப்போர்ட், LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், IR போர்ட், NFC சப்போர்ட், Wi-Fi 6, Bluetooth 5.4, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், IP69 ரேட்டிங், மிலிட்டரி கேட் சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. சோ போன வருஷம் 6000 mAh பேட்டரி
பேட்டரி. பட் ஆனா இந்த வட்டம் வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா, சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணி ஒரு 7000 mAh பேட்டரி வித் சேம் சார்ஜிங் சப்போர்ட் 80 வாட் சார்ஜர் சப்போர்ட்டோட பாக்ஸ்குள்ள இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. போன வருஷம் கொடுத்த சேம் சார்ஜிங் தான், அதுல எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. பட் ஆனா பேட்டரியோட எம்ஏஹெச் 1000 mAh இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ பேட்டரியோட டியூரபிள் சூப்பராவே இருக்கு. 1 டேக்கு மேலேயும் ஒரு மாடரேட் யூசருக்கும் 1 டே வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஹெவி யூசருக்கு வர மாதிரி இந்த வட்டம் பேட்டரியோட பேக்கப் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வட்டம் இந்த மொபைலை பொறுத்தளவு. நெக்ஸ்ட் இந்த மொபைலை பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இந்த மொபைல பிரைமரி சென்சார் ஒரு 50 MP OIS சப்போர்ட்டோடையும் 50 MP அல்ட்ரா வைட் எடுத்து வந்திருக்காங்க. போன வருஷம் 8 MP, பட் ஆனா இந்த வட்டம் 50 MP அல்ட்ரா வைட் ஃப்ரண்ட்லயுமே 50 MP கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷம் 32 MP, இந்த வட்டம் ஒரு 50 MP யோட ஃப்ரண்ட் வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். 350 சென்சாரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. சோ கேமராவோட இம்ப்ளிமெண்ட் அருமையா இருக்கு, சூப்பராவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ 4K யோட ஸ்டெபிலைசேஷன்ஸ், வீடியோட ஃபுட்டேஜோட ரிசல்ட்ஸ் அண்ட் கலரோட ரீப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் அருமையா இருக்கு. அண்ட் பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் அதுமே நீட்டா இருக்குங்க. நைட் கண்டிஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு டே லைட்லயுமே அண்ட் இன்டோர்லயுமே நல்லாவே பிகே ஆகுதுன்னே சொல்லலாம். எடுக்கிற ஷார்ட்ஸ் அண்ட் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளான ஒரு சென்சாரோட நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டோட இந்த வட்டம் இந்த ரியல்மி 15 ப்ரோல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். மிஸ்டர் லைனஸ் வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வெப்சைட் மூலமா நம்ம டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ணிக்க முடியும். அது இந்த வெப்சைட்ல ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ் மட்டும் கிடையாது, நல்ல ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ்னா 20% அண்ட் பிராண்ட் ஃபுட்வேருக்கு 35% அண்ட் கிஃப்ட்க்கு 25%, டாய்ஸ்க்கு 20 to 35%, பர்சனல் கேருக்கு 15% அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்டேஷனரிக்கு 5 to 20% ஆஃபர் பண்றாங்க. எலக்ட்ரானிக்ஸ்க்கு 5 to 10% அண்ட் ஃபேஷனுக்கு 5 to 10%. சோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க மிகப்பெரிய ஒரு கிவ் அவே வழங்கிட்டு இருக்காங்க. ஆஃபரும் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க மினிமம் 100 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் போதும், லாகின் பண்ணிட்டு மந்த்லி ட்வைஸ் மெம்பருக்கு சூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிஃப்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சூஸ் பண்ண 2 வின்னர்ஸுமே அவங்களோட வெப்சைட்ல 1 மந்த் ஃபுல்லா டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. காட்டிலும் இந்த வெப்சைட்ல ஓவரால் தமிழ்நாடு ஃபுல் ஷிப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 100% authentic ப்ராடக்ட், 100% செக்யூர் பேமெண்ட் இருக்கு. 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்க அவங்களோட ப்ராடக்ட்டை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஷாப்ஸ்க்கு மேல அவங்க டைப் பண்ணிருக்காங்க. அவங்களோட சூப்பரான ப்ராடக்ட்ஸ் நல்ல அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களோட பொருட்களை விற்கணும்னாலும் இந்த வெப்சைட்ல உங்களால வித்துக்கிட முடியும். கிறிஸ்ல உங்களோட ஃபோன் நம்பர் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட் தான் மிஸ்டர் லைனஸ் வெப் ஷாப்பிங். சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அஃபோர்டபிள் பிரைஸ் வித் சூப்பரான ஆஃபர்ஸ் அண்ட் கிவ்அவேயும் நீங்க வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஃபைனலா பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு Snapdragon 7 Gen 4 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ போன வருஷம் பாத்தீங்கன்னா 7300 சிப்செட், பட் ஆனா Snapdragon நோட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க 7 Gen 4 ஒரு 4-in ஆர்க்கிடெக்ட். போன வருஷம் அந்த 14 Pro Plusலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 Gen 3 கொண்டு வந்தாங்க, 7S Gen 3, பட் ஆனா 7 Gen 4 15 Proல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த போனோட ஜிபிஎன் பாக்மா Adreno 722 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 2.8 GHz கிளாக் சூட் பண்ணிருக்காங்க. சோ ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடையாது, நல்லாவே இம்ப்ளிமெண்ட் ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த Realme 6.0 சொல்றாங்க. டெடிகேட்டடா கேமிங் மோட் அவைலபிளா இருக்கு. சோ அதனால நிறைய விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் மோட் மாதிரி விஷயங்கள் எஸ்டமைஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு கிராபிக்ஸ் ஓரியன்டா நம்மளால கேம்ஸ் பிளே பண்ணிக்க முடியும் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் டே டு டே மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் அண்ட் உங்களுக்கு ஒரு யூடியூப் பாக்குறாகட்டும், என்டர்டைன்மெண்ட் யூசேஜ் அண்ட் ஆடியோ கிளாரிட்டி வைஸ், ஸோ எல்லா விதத்திலுமே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ கேமிங்க்கு நல்லா இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டுக்கும் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டோட இந்த போன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme 15 Pro ஒரு வழியா இந்த வட்டம் Flipkartல அஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த 15 Pro ஒரு 4 வைப்ரண்டா கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பிரைசிங் தெரியல, கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற நேரத்துல பிரைசிங் வந்திருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாமே கவர் பண்றேன், ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த 15 Pro எந்த விதத்துல 14 Proக்கு அப்கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்கிரேட்னு பேசும்போது பேட்டரியில இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 mAh பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேல மிரட்டி விட்டாங்க. 144 ரெஃப்ரெஷ் ரேட், 4 எட்ஜஸ் நல்ல கர்வியா சூப்பராக இருக்கு. பவர்ஃபுல்லான பேனல், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான நிட்ஸோட எடுத்து வந்திருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் செம்ம விசிபிளா இருக்கு. டிஸ்பிளேக்கு காம்ப்ரமைஸ் இல்லாம சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ரெகுலரா நல்லா இருக்குங்க, சூப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. கேமரா செக்மெண்ட் நல்லா இருக்கு. 50 MP அல்ட்ரா வைடோட வந்தது. இன்னும் ஃப்ரண்ட்லயுமே அவங்க 50 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 32ல இருந்து 50க்கு வந்துருச்சு. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ. சோ கேமராக்கும் நல்ல ஒரு இம்ப்ளிமெண்ட் இருக்கு. அண்ட் Snapdragon சிப்செட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. மீடியா டெக்லாம் கிடையாது, Snapdragon நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட். சோ கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளான எக்ஸ்பீரியன்ஸ். சோ இதெல்லாம் பார்த்துட்டோம். பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா டிசைன். சோ டோட்டலி ரொம்ப மோசமா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா போன வருஷம் எல்லாம் கன்சிடர் பண்ணும் போது நம்மளோட 14 Pro Plusல டிசைனுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. ஆனா இந்த வட்டம் அப்படியே ஒரு ரெட்மி போனை பார்த்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் இந்த பல்ஸ் லைட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. பல்ஸ் லைட் இன்டிமேஷன் நீங்க 10,000 போன்ல இருக்கு, வேற ஏதாவது புதுசா எதிர்பார்க்கிறோம், இந்த வட்டம் இல்ல. அதனால பல்ஸ் லைட்டை பத்தி நான் அவ்வளவு தூரம் நான் பேச போறது கிடையாது. அண்ட் இந்த போன்ல
சேம் சார்ஜிங் ஸ்பீடு தான். ஸோ சார்ஜிங் ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணல. அண்ட் ஒரு 30K உள்ள ஒரு மொபைலுக்கு LPDDR4X RAM UFS 2.1 கொடுக்கறது 2.2 கொடுக்கறது எனக்கு என்னமோ ஒரு ஆர்கானிக்கான ஒரு ரிசல்ட் இல்லைன்னே நான் சொல்லுவேன். ஸோ 30K இன்வெஸ்ட் பண்றோம், ஒரு LPDDR5X RAM ஒரு UFS 3.0 வாட்ச் கொண்டு வந்திருக்கலாம். இல்ல மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு இந்த போனை பொறுத்தளவு. ஸோ ரியல்மி 15 ப்ரோ என்னைய பொறுத்தளவு இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த 14 ப்ரோ பிரைசிங் பாத்தீங்கன்னா 25K அண்ட் 27K இருக்குங்க. அப்படி இருக்கும் போது இதோட பிரைசிங் தெரியாம தான் இந்த வீடியோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ டெடிகேட்டடா பிரைசிங் வந்தோடனே நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுவோம், ஒர்த் இல்லையான்னு டீட்டெயிலா பேசிடுவோம். அப்படி இருக்கும் போது இந்த போன் இப்போதைக்கு இந்த விஷயத்த நம்ம க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 15 ப்ரோ இந்த பிரைசிங்கை தவிர்த்து மீதி விஷயங்கள் ஒரு சில அப்கிரேடும் இருக்கு, ஒரு சில நெகட்டிவும் இருக்கு இந்த போன். அப்படி இருக்கும்போது இந்த போன் எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா அவசரப்பட வேண்டாம். பொறுத்து நிதானமா நல்ல ஒரு ஆர்கானிக்கான ஒரு பிரைசிங் வரும்போது தாராளமா எடுக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் டீடைலா பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். அடுத்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோல நம்ம மீட் போடும். அது மட்டும் கிடையாது, மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கும் ஷாப் பண்ணுங்க. அஃபோர்டபுள் பிரைஸ் வித் அஃபோர்டபுள் ஆஃபர்ஸும் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸஸோட அட்டகாசமான ஒரு பிரைசிங்கோட கண்டிப்பா இந்த வெப்சைட் உங்களுக்கு உதவும்னே சொல்லலாம். தேங்க்யூ.